வா வள்ளி. பாத்து. ஏ சண்முகம், ஏ சண்முகம், ஏ சண்முகம், எங்க போய் தொலைஞ்சா? வாடிங்க. என்னங்க? பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. ஆர்த்தியை கரைச்சி வைக்க சொன்னா கரைச்சி வச்சியா? எல்லாம் ரெடியா போ, இருக்கு. போய் எடுத்துட்டு வா, போ. வாங்க 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 வா. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. ஆர்த்தி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ஆர்த்தி எதுக்கு? சும்மாதான். ஏய் வாடி, ஒவ்வொருத்தி. ஆர்த்தி எடுமா, எடு. சுத்து, நல்ல மாப்பிள்ளை சார், சுத்த. இருக்கட்டும், பரவாயில்ல. என்னப்பா? இல்லம்மா, கழுத்துல என்ன? இல்ல மாப்ள, கழுத்துல அந்த இது, அது கழுத்துல செயின் இருக்கு. வேற என்ன வேணும்? கழுத்து ஏன் பாக்குறீங்க? காலை பாருங்க. காலு. வா வள்ளிமா. ஐயோ மாப்ள, என் பொண்ணு நிக்கிறா. எப்படி மாப்ள? ஐயோ, என்னால நம்பவே முடியலையா. வீட்ல இருந்து போகும்போது வீல் சேர்ல கூட்டிட்டு போனேன். இப்ப கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள நடந்தே வந்திருக்கா, பாத்தீங்களா? ஆமா இல்ல, பாருங்க. இது என் மரமட்டைக்கு எட்டல பாருங்க. வள்ளி மாப்ள, இந்த புடி. உங்க அப்பா அம்மா முன்னாடி நடந்து காட்டு. ஏய் செல்வம், நடக்கறாங்க. வள்ளிமா, மாப்ள, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. மாப்ள, இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உங்களுக்கும் கவலை இல்ல, எனக்கும் கவலை இல்ல. வள்ளி இனிமே நடப்பா, குதிப்பா, வேகமா ஓடுவா. எப்படிலாம் ஆடி பாடினாலோ அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி இருப்பா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஸ்டிக்கு. அப்புறம் அந்த ஸ்டிக் இல்லாமலே நடக்க ஆரம்பிச்சிருவா. மாப்ள, என் பொண்ணு இப்படி நடந்து வர்றதை பார்த்து நான் பூரிச்சு போயிட்டேன். இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பெத்தவனா எனக்கு தோணாத நீங்க பண்ணிருக்கீங்களா மாப்ள? இதுக்கு எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல மாப்ள. என் பொண்ணு மேல நீங்க வச்சிருக்க அக்கறையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வள்ளி, இதுல கஷ்டப்பட வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு செய்ய வேண்டிய கட்டாயம். அதோட எனக்கும் ஆத்ம திருப்தி. இதுல சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க மாப்ள. யாராவது செய்ய வேண்டிய கடமையை போய் கஷ்டம்னு சொல்லுவாங்களா? சரி, நான் புறப்படுறேன். ஐயா, எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக வடை பாயசம் எல்லாம் ரெடியா பண்ணி வச்சிருக்கு. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். வடை பாயசத்தோடயா? ஆமா, நாங்க மனசுல ஒண்ணு நினைச்சு செஞ்சு வச்சோம். ஆனா என்ன? அது ஒண்ணு இல்ல மாப்ள. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். நீங்க வாங்க மாப்ள, சாப்பிடலாம். இல்ல வேணாம். ஆமா தம்பி, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லங்க, இருக்கட்டும். நான் வள்ளிய பார்க்க அடிக்கடி வரதானே போறேன். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். சரி மாப்ள, வாங்க. வரேன் வள்ளி. ஏண்டி, என் மாப்பிள்ள என் பொண்ணு மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாரா? ஏன் தெரியுமா? உனக்கு எங்க விளங்க போகுது? நகரே. அவரு என் பொண்ணு அவரு பொண்டாட்டியாக்க முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் என் பொண்ணை கூட்டிட்டு போய் செயற்கை காலை பொருத்தி அவளை அழகா நடக்க வச்சு ஓட வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மயூரின்னு ஒரு படம் பார்த்திருக்கியா நீ? அதுல அந்த ஹீரோயினுக்கு இதே மாதிரி ஒரு கால் கிடையாது. இதே மாதிரி செயற்கை காலை பொருத்தி பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவாங்க. அதே மாதிரி என் பொண்ணையும் பரதநாட்டியம் எல்லாம் ஆட வச்சு பார்க்கணும்னு மாப்பிள்ள ஆசைப்படுறாரு. இப்பதான் மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு மேல பிரியமும் பாசமும் இப்படி பொங்கி வருது. இந்த சந்திரப்பத்தை நம்ம நழுவவே விடக்கூடாது.
எப்படியோங்க வள்ளிய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. என் பொண்ணுக்கு இதுக்கு மேல சோதனை வேண்டாங்க. என் பொண்ணுக்கு இனிமே சோதனை கிடையாதுடி, எல்லாம் சாதனை தான். அம்மா வள்ளிமா, அப்பா. இந்த சந்தோஷத்தை உன் மூஞ்சில நான் எப்பவும் பார்க்கணும். ஆ. நீ யாருமா? யாருமா வேணும்? ஸ்ரீனிவாசன் சார் வீடு தானே? ஆமா, நீ யாருமா? எங்கிருந்து வர? என் பேரு ரமா, ஆயக்குடியில இருந்து வரேன். ஐயாவோட பொண்ணுன்னு சொல்லுங்க, தெரியும். ஓ அப்படியா, வாமா உள்ள. ஆ, வாமா, இப்படி உட்காருமா. ஆ. நான் போய் சார் கிட்ட சொல்றேன். யாரும்மா பெல் அடிச்சது? ஐயா பொண்ணு ரமா வந்திருக்குங்க. ஐயாவோட பொண்ணா? ஆமா. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருமா. தேங்க்யூ சார். ஐயா சௌக்கியமா இருக்காரா? அப்பா நல்லா என்ன இருக்காரு. விஷயமா? என்னால ஏதாவது உதவி ஆகணுமா? இல்ல ஐயா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாராமா? சார், என் அப்பா எதுவும் சொல்லி அனுப்பல. தனிப்பட்ட முறையில எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரு சிபாரிசுக்காக வந்திருக்கேன். யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணணுமாமா? ஆமா சார், ஏற்கனவே உங்க கம்பெனில வேலை பார்த்த வெற்றிமாறனுக்கு மறுபடியும் வேலை போட்டு கொடுக்கணும். அடடே, அந்த கபடி பிளேயர் இருக்கா? ஆமா சார். ஹீஸ் எ ஸ்மார்ட் பாய். ரொம்ப சுறுசுறுப்பானவன், வெரி குட் பிளேயர். எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்களே எங்க கம்பெனி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவனை சேர்த்துக்கிட்டோம். எங்க கம்பெனி வேல்யூ தெரியாம பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டான். சென்னைக்கு போகணும், டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டான். சரின்னு நானும் அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை பண்ணேன். திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டான். இடியட், நான்சென்ஸ். சார், உங்களுக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? தெரியாதம்மா. அவன் அம்மா இறந்துட்டாங்க சார். ஓ மை காட், இவ்ளோ பெரிய விஷயத்த எங்க கிட்டலாம் சொல்லவே இல்லையம்மா அவன். இன்னைக்கு வெற்றிமாறனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டு அந்த தாயோட அன்பிலேயே வளர்ந்ததுனால அந்த அம்மாவோட இழப்ப அவனால தாங்கிக்க முடியல சார். அந்த குழப்பத்துல தான் அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். அவனை இப்படியே விட்டுட்டா மனநிலை சரியில்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். அவன் மறுபடியும் பழைய வெற்றிமாறனா மாறணும் சார். ஷூர், நானும் அதேதாம்மா நினைக்கிறேன். அப்படின்னா மறுபடியும் நீங்க அவனை வேலைக்கு சேர்த்துக்கணும் சார். சார், நான் வேணும்னா எங்க அப்பாவை சொல்லட்டா? அதெல்லாம் வேண்டாமா. நல்லா வேலை செஞ்ச பையன் திடீர்னு ரிசைன் பண்ணிட்டான். அதான் சின்ன கன்ஃபியூஷன். பட் நீ சொன்னதே போதும்மா. ரீஅப்பாயின்மெண்ட் ஆர்டரை இன்னைக்கே ரெடி பண்ண சொல்றேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. ஐயாவோட பொண்ணு நீ. அந்த வெற்றிமாறனுக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறியம்மா? எதுக்குமா? இல்லம்மா, அந்த பையன் உனக்கு சொந்தமா பந்தமா? ஒருவேளை உறவு முறையில வேண்டிய பையனான்னு கேக்குறம்மா. ரெண்டும் இல்ல சார், நட்பு தான். இன்னும் சொல்ல போனா நான் அவன் அம்மா மேல வச்சிருந்த பாசம். நைஸ், வெரி நைஸ். வெற்றிமாறன் ஆபீஸ்க்கு வந்து ஆர்டரை வாங்கிக்க சொல்லுமா. நான் ஆர்டரை போட சொல்லிடுறேம்மா. சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுமா. சார், நானே நேரா ஆபீஸ் போய் ஆர்டரை வாங்கி வெற்றிமாறன் கிட்ட கொடுத்துறேன். நிச்சயமாமா. உன் அக்கறை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீயே போய் வாங்கிக்கமா. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். என்னங்க, எடுத்துக்குங்க. இந்தம்மா, காஃபி சாப்பிடுமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரிம்மா. அப்ப நான் கிளம்புறேன். சரி சரி, இனிமே பண்ண மாட்டேன். வா.
வள்ளி, என்ன ஸ்டிக்க பார்த்துட்டு இருக்க? வா. என்னால முடியாதுங்க. உன்னால முடியும் வள்ளி. வா. இல்ல, என்னால முடியாது. வா வள்ளி, அப்படிதான் பெயின் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. வா. வா வள்ளி. அப்படிதான் அப்படிதான், கால் எடுத்து வை. அப்படியே அப்படியே ட்ரை பண்ணு. வா வா வள்ளி. வா 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 வள்ளி. வா வா. ஏய், போதும், என்னால முடியல. வள்ளி, முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. கொஞ்சம் ட்ரை பண்ணு. அப்படியே அப்படியே வா 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 வா. நட நட. வா. கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்கும், பரவாயில்ல. வா. முழமா முழமா. பாத்து பாத்து. வா. மெதுவா மெதுவா, அப்படிதான். வா வா. வா 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 வா. ஓ வள்ளி, வா. அப்படிதான் அப்படிதான். வா, ட்ரை பண்ணு வள்ளி. வா. ஏய், பாத்து பாத்து. முடியல, போதும். கால் சரி வலிக்குது. சரி, இன்னைக்கு போதும். வீட்டுக்கு போலாமா? வா. வெற்றி, என்னடா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா? வா, வெளியே ஒரு வாக்கியம் போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வரலாம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. நான் வரலடா, நீ போ. ஏன்டா மச்ச அப்படி வீட்டுக்குள்ளேயே முடையும் கிடக்குற? உன்னை பார்க்கறதுக்கு மனது கஷ்டமா இருக்குடா. நீ எந்திச்சு வாடா, நம்ம வெளியே போயிட்டு வரலாம். எனக்கு எப்பவுமே எங்க அம்மா போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. அம்மா போட்டோ அப்படி செவத்துல மாட்டியிருந்தா நீ பார்த்துக்கிட்டே போனா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். அதை எடுத்து பெட்டியில வச்சா நீ சரியா வரும். எதுக்குடா என் அம்மா போட்டோ எடுக்கிற? என் அம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறியா? நீ எல்லாம் என் நண்பனே கிடையாது. வெளியே போடா. என்னாச்சு பசு? வெற்றி, எதுக்கு பசும் பொண்ணு அடிச்ச? அவன் சொல்ல மாட்டாராமா, நான் சொல்றேன். வீட்டுக்குள்ள வந்தேன். ஏன்டா அப்படியே வீட்டுக்குள்ளே முடையும் கிடக்குற? வாடா வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு டீ குடிச்சிட்டு வரான்னு கூப்பிட்டேன். அப்பவும் அம்மா போட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்தான். எத்தனை நாளைக்கு தானே இப்படி இருக்க போற? அம்மா போட்ட செவத்துல இருக்க வரைக்கும் நீ இப்படிதான் இருப்பேன்னு அதை எடுத்து பெட்டியில வச்சாதான் நீ பழைய நிலைமைக்கு ஒரு எண்ணெய் போட்டோ எடுக்க போன. அதுக்கு தான் அடிச்சு வெளியேற்றுறான். நீயே சொல்லுறம்மா, ஒரு ஃப்ரெண்டா நான் பண்ண சரியா தப்பா? அவன் மேல நீ இவ்ளோ பிரியம் வச்சிருக்க, அவன் அடிச்சதுக்கு நீ வருத்தப்படுற? அவன் அம்மாவை இழந்தவன், அம்மாவே உலகம்னு இருந்திருப்பான். அவன் அம்மாவோட திடீர் மரணம் அவனை நிலக்குலைய வச்சிடுச்சு. அவனுக்கு கோவம் வந்து உன்னை அடிச்சிட்டான். அது பெருசா எடுத்துக்காத. இன்னும் கொஞ்ச நாள்ல பழைய வெற்றிமாறனா அவன் கூட கபடி ஆட வருவான். அதுக்கு இல்ல ரமா, இவன் நல்லா இருக்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பார்க்க வர்றேன். அத கூட புரிஞ்சுக்க. நான் கிளம்புறேன். பசு, என்ன மன்னிச்சிடுறா. பரவாயில்ல விடுற. தெரியாம உனக்கு என்ன பைத்தியமா? நீ என் நண்பன்டா. நீ என்ன அடிக்கலாம் கொள்ளலாம் அவனை பண்ணலாம். ஆனா நீ நல்லா இருக்குன்னு இவ்வளவு பாடுவேன். நல்லா இருக்கடா மச்சான். வெற்றி நல்லா இருக்குடா.
நல்லா இருக்கணும்டா. நீ நல்லா இருக்கணும்டா. என்ன மன்னிச்சிடுறா பாசு. சரி அலுவா அலுவா என்னதான் நினைச்ச விட அது கிடக்குது. ராமா உன்னை பார்க்க வந்திருக்கு. நீ கொஞ்சம் உட்கார வச்சு பேசிட்டு நான் அப்புறம் வரேன். நான் வரேன் ராமா. ரமா வா ரமா, ஏன் வாசல்ல நிக்கிற? உட்காரு. வெற்றி, என்ன ரமா? உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நீ இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிலேயே திரும்பவும் வேலை செய்ய போற. உன் அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்ற போற, சரியா? எப்படி வாங்கின? நான் ஐயாவோட பொண்ணுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. இது பாரு வெற்றி, உன்னை இனிமே சோகமான நிலைமையில நான் பார்க்கவே கூடாது. பழையபடி ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா செயல்படணும். அத நான் பார்க்கணும். போ வெற்றி, சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நானும் உன் கூட வரேன். இரு, 5 நிமிஷத்துல ரெடி ஆடுறமா, வந்துடுறேன். என்ன வெற்றி, உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அம்மா படத்து முன்னாடி வச்சு வேண்டிட்டு வேலைக்கு போ. உன் அம்மா எப்போ உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்துவாங்க. இந்தா. அம்மா, அடுத்த ஜென்மத்திலையும் நான் தாம்மா உனக்கு மகனா பிறக்கணும். நீ தாம்மா எனக்கு காவல் தெய்வமா இருந்து என்னை காப்பாற்றணும். எந்த நிலையிலும் உன்னை நான் மறக்கக்கூடாதும்மா. நீ சொன்ன மாதிரி ரமாவும் என் வாழ்க்கைக்காக என் கூட இருந்து போராடுறாம்மா. அம்மா, நான் மறுபடியும் வேலைக்கு போறேம்மா. அம்மா, உன் ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு வேணும்மா. வெற்றி, கிளம்பலமா, டைம் ஆயிடுச்சு. இந்தா. தேங்க்ஸ் ரமா. ஆல் தி பெஸ்ட். கிளம்பலமா. போலாம் ரமா.